Exercise 1.5 sum number 10 in electrical circuit theory a circuit C of t is called a linear circuit ன்னு சொல்லிட்டாங்க. அதோட அது வந்து ஒரு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இந்த லீனியர் சர்க்யூட் தியரிக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குது, அதுதான் இந்த பிரின்சிபல். இதில் இந்த ஏ பி ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. ஷோ தட் சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 3t. இதுதான் நான் ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து கான்வெர்ஸாக எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறேன். இதில் வந்து இதை ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 3t டக்குன்னு முடிஞ்சிருச்சு. எதுவுமே இதில் வந்து ஏ கிடையாது, பி கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் தான் இது வந்திருக்கு. ஓகேவா? இதை நான் ப்ரூவ் பண்ணும் போது இந்த கண்டிஷனை நான் யூஸ் பண்ணி இதை நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன். இந்த கண்டிஷனை நான் ப்ரூவ் பண்ணும் போது இங்கே ஒரு ஷோதர் சொல்லியிருக்காங்களா, இதை நான் யூஸ் பண்ணி இதை நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துட்டேன். சி இன்ட்டு ஏ ஆஃப் டி ஒன் ப்ளஸ் பி டி டூ. இப்போ சி ஆஃப் டீனா நான் எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு டி. 3 எழுதிட்டு உள்ளே இருக்கிறத அப்படியே எழுதிக்கும். 3 எழுதியாச்சு. உள்ளே இருக்கிறத அப்படியே இங்கே எழுத போகிறோம். உள்ளே எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா ஏ டி ஒன் ப்ளஸ் பி டி டூ, இதுதான் எனக்கு உள்ளே இருக்குது. எழுதி ப்ராக்கெட் போட்டியாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3 வந்து உள்ளே கொண்டு போயிடுவோம். அப்போ என்ன ஆகுனா 3a t1 ப்ளஸ் 3b t2. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஏவை முன்னாடி எழுதிக்கோங்க, இதை 3t1 எழுதிக்கோங்க, ப்ளஸ் பியை முன்னாடி எழுதிட்டு இதை வந்து 3t2 சேர்த்து எழுதிக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ண போகிறேன். சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 3t. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டில் இங்கே யூஸ் பண்ணோம். ஸோ அகைன் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த 3tக்கு பதிலாக இங்கே 3tனா அது எப்படி எழுதலாம்? சி ஆஃப் டின்னு எழுதலாம். அப்போ அதே மாதிரி நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, இங்கே t1 இருக்குது, அப்போது ct1ன்னு வந்துடும். ct1 ப்ளஸ் பி எழுதியாச்சு. 3t2ன்னு இருக்குது, அப்போ இங்கே 2னா இங்கேயும் 2, அப்போ ct2 இந்த ப்ராக்கெட்டில் போட்டுருவோம். சி ஆஃப் t2. இப்போ என்னோட ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், ACT1 ப்ளஸ் BCT2, ACT1 ப்ளஸ் BCT2. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு அவர் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு நான் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன்? ரைட் ஹேண்ட் சைட் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ தேர்ஃபோர் C ஆஃப் T விச் இஸ் ஈக்குவல் டு 3tன்றது என்னது அப்படின்னா இஸ் லீனியர் ஃபங்க்ஷன்.